2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இரண்டாக உடைத்து அக்கட்சியை பலவீனமாக்க வேண்டும் என பாஜக தலைமை அண்ணாமலைக்கு ஆர்டர் போட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் திமுகவும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுகவும் இருக்கிறது. இந்த ரேஸில் பாஜக, நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளன. இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து களம் இறங்கிய அதிமுக, பாஜக இடையில் ஏற்பட்ட சலசலப்பால் கூட்டணியை முறித்தது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை மீண்டும் உருவாக்க பாஜக திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் சீனியர் அமைச்சர்கள் 6 பேர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் கூட இவர்கள் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களான OPS, வைத்திலிங்கம் ஆகியோர் நம்முடன் இணைய வேண்டும், இது நடந்தால்தான் நாம் மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர முடியும், எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அவருடைய வீட்டிற்கே சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பு நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இணைவதற்கான சந்திப்பு என்று பலர் கூறிய நிலையில் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் வேலுமணியை பாஜகவில் இணைப்பதற்கான தூதுவனாகத்தான் நயினார் நாகேந்திரன் சென்றார் என்று சிலர் கூறினர். இந்த சூழலில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் சென்னை திரும்பினார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட்டை டெல்லி பாஜக தலைமை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனவரி மாதம் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைக்க வேண்டும் அல்லது எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட மாஜி அமைச்சர்களை தங்கள் பக்கம் இணைத்து அதிமுகவை இரண்டாக உடைத்து எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற அசைன்மெண்ட்டை டெல்லி பாஜக அண்ணாமலைக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.